நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்தை அதனுடைய கிரியைகளின்படி நடத்தாமல் உம்முடைய கிருபையின்படி நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. ஆபத்துக்கள் வருவதற்கு முன்பே எங்களை எச்சரித்து காப்பதற்காக நன்றி. போகும்பொழுதும் வரும்பொழுதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. என் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் முன்பே அதை அறிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லணும்னா பெருமூச்சோடு எனக்குள்ளிருந்து பரிந்து பேசுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி தேவனே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படி என்னை ஆட்கொண்டு நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ மகிமைக்கு பாத்திரர், நற்கருணை நாதர், இயேசுவின் திரு இருதயமே, உம்மை பணிந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சி எங்களுக்கு தரவல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர். நீர் எங்களை நோய்களிலிருந்து விடுவிக்கிறீர். நீர் எங்களை சாபத்திலிருந்து விடுவிக்கிறீர். நீர் எங்களை கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறீர். நீர் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறீர். நீர் எங்களை சாத்தானிடமிருந்து விடுவிக்கிறீர். நீர் எங்களை பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறீர். நீர் எங்களை எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுவிக்கிறீர் சுவாமி. அந்த அற்புதமான இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் துதித்து இந்த நேரத்திலே போற்றுகிறோம். அந்த அற்புதமான இயேசுவின் நாமத்தை சொல்லி எங்கள் இருதயம் நிறைவோடு உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு சுவாமி, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் வாழ்த்துகிற வேளையில என்னுடைய உள்ளமும் உடலும் ஆவியும் புத்துயிர் பெறுவதாக. தேவரீருடைய வல்லமைகளை நிரப்புவதனாலே எங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா உபாதைகளும் மாறி போவதாக. தொடர்ந்து எங்களை வருத்திக் கொண்டிருக்கிற எல்லா வலிகளும் வேதனைகளும் உடைய சிலுவையில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிப்பதனால் எங்களுக்கு சுகம் உம்முடைய நாமத்திலே உண்டாவதா. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டாவதா. ஆண்டவரே, உம்முடைய பார்வையினாலே எங்களுக்கு அபிஷேகம் கிடைப்பதா, ரட்சிப்பு கிடைப்பதா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் நடுவிலே எழுந்து வந்திருக்கும் நற்கருணை ஆண்டவர் வல்லமையுள்ள நாமத்தை உடையவர். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற யாவருக்கும், ஜெபிக்கிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்று பொருள். ஆகவே இந்த அற்புத தேவனுடைய பிரசன்னத்திலே இன்றைக்கு நாம் அவரை ஆராதிப்போம். நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்கள் இருதயத்தை கடவுளுக்கு திறந்து கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே சுகம் உண்டாகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் எவரில் இருக்கிறதோ
அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் எவர் வாழ்கிறார்களோ, தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை தீமைகள் தீண்டுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்காக உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற கல்வாரி தொங்கிக் கொண்டிருக்கிற சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை ஒரு நிமிடம் பாருங்கள். அவருடைய நாமம் பலத்த துர்கமாக இருக்கிறது, பலத்த கோட்டையாக இருக்கிறது. அந்த நாமம் நம்மை மீட்க வந்ததாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதர நாமம் என்று நாம் பாரம்பரியமாய் போற்றி துதிக்கிற கடவுளுடைய பாடலை நாம் சேர்ந்து துதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினோரை இன்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினோரை இன்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை வீழ்த்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் வாழ்த்திடும் நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் வாழ்த்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை துதிப்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நம்மை படைத்த தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கிற
ஆராதனைகளும் ஸ்துதிகளும் நம்முடைய கடமை. என் ஜனங்கள் என் துதியை பாடி வருவார்கள். என்னுடைய அதிசயத்திற்கு அற்புதத்திற்கு அடையாளமாக அவர்கள் இருப்பார்கள் என்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனெனில் வானத்தின் கீழுள்ள சகல ஜாதிகளுக்கும் அவருடைய நாமத்தை தவிர வேறு நாமம் ரட்சணியத்திற்காக வழங்கப்படவில்லை. இயேசு என்றாலே ரட்சகர். ஆகவே இயேசுவை வணங்குகிறவர்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு, விசுவசிக்கிறவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சாத்தானிடமிருந்து விடுதலை. உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் எந்த காரியமாக இருந்தால், அது கடன் தொல்லையாக இருக்கட்டுமே, மன உளைச்சலாக இருக்கட்டுமே, எது வேண்டுமானால் உங்களை விட்டு போக வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க. எதற்காக என்றால், இப்பொழுது நாம் படித்த இந்த அப்போஸ்தலர் 4:12 மிக மிக முக்கியமான வசனம். இயேசுவை தவிர நமக்கு மீட்பு இல்லை. ஏன் அப்படி? அவர் நம்முடைய குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். அனைவரையும் குணமாக்கும்படி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவர் காயங்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கின்றன. அவர் நமக்கு கழுவாயாக சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்தார். ஆகவே அந்த இயேசு, நமக்காக மரணித்த அந்த இயேசுவை துதிப்பது, ஆராதிப்பது நமது பாக்கியமும் ஆனந்தமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:7 இன்றைக்கு நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். நேற்றைக்கு கூட அதை பற்றி நாம் தியானித்தோம். அங்கே பவுல் கடவுளுடைய ஊழியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு நான் 2 வசனங்களை சொல்லுகிற, நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்போஸ்தலர் பணி 9:4 இந்த சவுல் என்கிற மனிதன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக உத்தரவோடு தமாஸ்கு நகருக்கு போய் கொண்டிருந்தார் குதிரை. அப்பொழுது ஒரு ஒளி வந்து அவரை தாக்கி கீழே வீழ்த்தியது. குதிரையிலிருந்து கீழே விழுந்தவர், நீர் யார் என்று கேட்ட பொழுது 4 நாம் வாசிப்போம். அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே, நீ எழுந்து நகருக்குள் செல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலுக்கு இயேசு ஒளியாக காட்சி கொடுத்து, நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து நான் என்றார். சவுலுக்கு புரியல, நான் யார், உங்களை எப்பொழுது நான் துன்புறுத்தினேன்? பிற்பாடு அவருக்கு புரிந்தது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினது போதெல்லாம் இயேசு துன்பப்பட்டார் என்று. இது எவ்வளவு ஆனந்தமான விஷயம் அல்லவா? நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை நம்பினவர்கள் கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் பரலோகம் அசைகிறது. கடவுள் நம்மோடு சேர்ந்து அசைகிறார், நம்முடைய துன்பத்தில் பங்கெடுக்கிறார். இதைத்தான் நீங்கள் விடுதலை பயணம் 3 7-8 இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கூவி அழைத்து கண்ணீர் வடித்தார். அப்பொழுது மோயிசனை அழைத்த கடவுள் அவர் இப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார். விடுதலை பயணம் 3:7-8 அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எங்கேயோ ஒரு ஜனக்கூட்டம் கதறி அழுது பொழுது, அது எந்த ஜனக்கூட்டமும் அல்ல, ஈசாக்கினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் யோசேப்பு காலத்தில் இங்கே வந்தார்கள். இஸ்ரேல் கோத்திரத்துக்கு இங்கே எகிப்திற்கு வந்த பொழுது அவர்கள் அங்கேயே அடிமையாக ஆகிவிட்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு 2 கொரிந்தியர் 4:7 சொல்கிறது, நீங்கள் உங்களுக்குள் கடவுளை கொண்டிருக்கிறீர்கள்.
நாங்கள் இந்த செல்வத்தை இந்த மண் பாண்டமான பாத்திரத்தில் கொண்டிருக்கிறோம். இந்த மண் பாத்திரமான இந்த உடலில் கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இருக்கிறார்? ஒரு கேள்வி. மற்ற எல்லா விலங்குகளிலும் கடல் உருவாக்கட்டும், நீர்நிலைகள் உருவாக்கட்டும் என்று எல்லாவற்றையும் வார்த்தையினால் சொன்னவர் மனிதனை தன் கையால் உருவாக்கி தன் ஆவியை அந்த மண் பாத்திரத்திற்குள் ஊதுகிறார். அவன் மனிதனா? ஏன் இந்த ஸ்பெஷல், இந்த தனிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் எதற்காக மனிதனுக்கு கொடுத்தார்? காரணம் கேள்வி எழுப்புவோம். ஏன் ஆண்டவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மை கடவுளை போல மாற்றுவதற்காக, நம்மை புனிதர்களாக மாற்றுவதற்காக. புனிதர்கள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை கொண்டாடுகிறோமே, அவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்த நாள் முதலாய், இந்த உடல் கடவுள் வசிக்கிற ஆலயம் என்று அறிந்த நாள் முதலாய் இந்த சரீரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆத்துமத்தை காப்பாற்றிக் கொண்டவர்கள். சரீரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆத்துமத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்வது ஆவியானவர், நினைவூட்டுவது ஆவியானவர், கற்றுத்தருவது ஆவியானவர், நமக்குள்ளிருந்து ஜெபிப்பது ஆவியானவர். ஆகவே ஒரு மண் பாத்திரமாகிய மனிதனுக்குள் இருக்கும் கடவுளுடைய உயிர் மூச்சு அவனை என்ன செய்கிறது என்றால் அவனை புனிதத்திற்கு அழைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் அது. இரண்டாவது காரியம், அவனுக்குள் ஏன் கடவுள் தன்னுடைய ஆவியை வச்சாரு அப்படின்னா, அவன் மூலியமாக கடவுள் ஒரு பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்யணும்னு ஆசைப்படுறார். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆவி இருக்கிறதா? அடியேனுக்கு இருக்கிறதா? ஆகவே எதற்காக என்னை படைச்சாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னை படைக்கும் பொழுதே கடவுள் ஒரு திட்டத்தோடு படைத்தார். அவருடைய கையின் கருவியாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக, அவருடைய குருவாக, அவருடைய ஆசிரியராக, அவருடைய காவல்துறையராக, அவருடைய நீதிபதியாக, அவருடைய டாக்டராக, எல்லா இடங்களிலும் அவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் அடையாளமாக இருப்போம் என்பது அவருடைய ஆசை. The purpose why God created us, it is to show His glory to the world through you. அவருடைய மகிமையை உங்க வழியா காட்டும். அவருடைய அற்புதங்கள் உங்க வழியாக நடக்கும். அவருடைய அதிசயங்கள் உங்கள் வழியாக நடக்கும். அவருடைய மாட்சிமை உங்கள் வழியாக விளங்கும். ஆக சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றிவிட்ட பிற்பாடு அவர் இந்த வல்லமையை அவரால் தாங்கிக்க முடியல. எல்லாருக்கும் போய் சொல்லணும், எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் கண்டுபிடித்த இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் போய் சொல்லணும். நம் கொலோசியர் நாம் எடுப்போம். முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனம். தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்தில் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்கு அடிமையானார்கள் அல்லவா? ஆகவே இந்த சரீரத்தை கொண்டு மனிதன் புனிதனாகவோ கடவுளாகவோ ஆக முடியும் என்கிற நிலை போய் இந்த சரீரம் அவனை கீழ் நோக்கி இழுத்ததுனால் பாவம், ஜென்ம பாவம் செய்து கடவுளுடைய தண்டனைக்கு உள்ளாகி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அந்த ஏதேன் தோட்டம் பரலோகத்தினுடைய ஒரு பிம்பம், ஒரு முன்மாதிரி. அவை பரலோகத்திற்குள் சரீரம் கொண்ட யாரும் போக முடியாது. ஏனெனில் இந்த சரீரத்தினால் மனிதன் வீழ்த்தப்பட்டிருக்கிறான். இந்த சரீரத்தை கொண்டு பிசாசு மனிதனை வீழ்த்தி விட்டான். ஆகவே ஒரு மனிதனாவது இன்று ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்பினார்.
ஒரு மனுஷனிடத்திலாவது இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆகவே தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி 2 காரியங்களை குறித்து பேசுகிறார். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இது வாரிசு, அது நேரடியான ஒரு தொடர். ஆகவே உனக்கும் பெண்ணுக்கும் என்கிற பொழுது அது மாதாவை பற்றி குறிப்பிடுகிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே என்று சொல்கிற பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே சரீரத்தை கொண்டிருந்த ஏவாளையும் ஆதாமையும் பிசாசு வீழ்த்திவிட்ட பிற்பாடு சரீரத்தில் பிறந்திருக்கிற இன்னொருவர்களை கொண்டு அவர் பழி தீர்க்க விரும்பினார். அந்த முதல் பழி தீர்ப்பு மாதாவின் வழியாக நடந்தது. இதோ உடைய அடிமை என்று அர்ப்பணித்த அந்த தாய் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தார். அடுத்தது கடவுளுடைய துணையினாலேயே கர்ப்பவதியானார். அவர் முப்பொழுதும் கன்னியாக இருந்து பிசாசு அவருடைய உடம்பிலே அவருடைய சரீரத்திலே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை செயல்படுத்தாதபடி முதல் வெற்றியை பெற்றார்கள் மாதாமா. அவர்களிடத்திலிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் நிறைவேற்றி என்று சொன்னாரே, அவர் தன்னுடைய மாமிசத்திலே பிசாசை முற்றுமுடிய அவர் தோற்கடித்தார். இது கடவுளுடைய பழி தீர்த்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய பழி தீர்த்தல். ஆக ஒரு பெண்ணாக பிறந்தவர், ஒரு ஆணாக பிறந்த இருவரும் தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு தேவனுடைய திருவுடத்திற்கு தங்களை கையளிப்பதன் மூலம் பிசாசை ஜெயித்தார்கள் அல்லவா? அவர்கள் தான் முதற் பலன் என்று சொல்கிறார். இயேசுதான் முதற் பேரானவர், தலைச்சம் பிள்ளை, ரட்சகத்தினுடைய முதல் குழந்தை அவர்தான் என்று வேதம் சொல்கிறது. ஏனெனில் சரீரத்தை கொண்டு நம் பாவத்தை தான் சம்பாதிக்க முடியும், அது வேறு எதற்கும் உதவாது என்று யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 62-63 வசனங்கள் சொல்கிறது. ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. இந்த சரீரம் வேறு எதற்கும் உதவாது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த ஊனுடலை இயக்குகிற ஆற்றலாக ஆவியானவர் இருக்கிற பொழுது, ஊனுடலுக்கு சம்பந்தமான உணர்வுகளையும் எண்ணங்களையும் தீர்மானங்களையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் ஆவியானவர் இயக்குகிற பொழுது அதே வெஹிக்கிள், the body, அந்த உடம்பு ஒரு வண்டியை போல, ஆன்மாவை சுமக்கிற ஒரு வண்டியை போல அது ரட்சிக்கத்திற்கு உதவுகிறது. கடவுளுடைய வல்லமை அந்த உடல் வழியாக வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் வழியாக வெளிப்பட்டது, புனிதர்கள் வழியாக வெளிப்பட்டது. அற்புதங்களும் அதிசயங்களும் இயேசு செய்தது போல ஏன் இயேசுவை விட அதிகமாக சீடர்கள் செய்ய முடிந்தது என்றால் அவர்கள் தங்கள் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆத்துமத்தை ஆளும் இடத்தில் வைத்து ஆவியானவர் தங்களை நடத்தும்படி அர்ப்பணித்ததினாலே அவர்கள் ஆதாம் ஏவாளில் பணி செய்த பிசாசுடைய தூண்டுதல்கள் தங்களிலே இல்லாதபடி ஆவியானவர் அதை ரத்து செய்து அவர்களை புனிதப்படுத்தி, அவர்கள் கையை நீட்டின ஆசீர்வாதம், அவர்கள் பார்த்தால் ஆசீர்வாதம், அவங்க தொட்ட ஆசீர்வாதம், அவங்க கால் மிதித்த ஆசீர்வாதம் என்று ஒவ்வொரு புலன்களுக்கு கூட அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. மனிதனை கடவுள் படைத்த பொழுது தன் ஆவியை கொடுத்ததற்கு காரணம், ஒன்று அவனை புனிதனாக மாற்றுவது, இரண்டாவது அவனை கொண்டு தன் மகிமையை இந்த உலகத்தில் காட்டுவதற்காக. நீங்கள் சித்தமாய் இருக்கிறீர்களா? உங்களை ஏன் ஜெபத்திற்கு கூப்பிடுகிறோம்? ஏன் ஆராதனையில் அமர செய்கிறோம்? ஏன் துதியுங்கள், ஸ்தோத்திரங்கள் செய்யுங்கள், சந்தோஷமாயிருங்கள், ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்கிறோம்? ஏன் மணிக்கணக்காக போதிக்கிறோம்? நீங்கள் எப்படியாவது இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் எப்படியாவது கடவுளுடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். இப்பொழுது எதையெல்லாம் உங்கள் சரீரத்தில் பலவீனமாய் பார்க்கிறீர்களோ, எந்தெந்த புலன்கள் உங்களை பாவத்தில் இழுக்கிறது என்று பார்க்கிறீர்களோ, அந்த புலன்களை நீங்கள் புனிதமடைவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாக்கு அசிங்கமா பேசிட்டு இல்லையா, இடைவிடாம துதிக்க ஆரம்பிக்கும். இந்த கண்கள் கடவுளுடைய தரிசனத்தை பார்க்கும். இந்த செவிகளால் கடவுளுடைய குரலை கேட்க முடியும். இந்த உதடுகள் இடைவிடாமல் கடவுளை பாடி துதிக்கும். இந்த கைகள், இந்த கால்கள் எல்லாம் கடவுளுடைய பணிக்காக ஓடும். இந்த ஒட்டுமொத்த உடலும் கடவுளுக்காக இயங்கும். ஆக இரண்டாவது குறிக்கோள், கடவுள் எதற்காக நமக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்தார் என்றால் அவருடைய மாட்சிமை
அடையாளங்களாக நாம் விளங்குவதற்காக. அல்லேலூயா. Hallelujah. இப்பொழுது it is our duty to find out what is my life all about. இப்போ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு தெரியுது. என்னைய 2 காரணங்களுக்காக படைச்சிருக்கிறாருன்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இப்போ மனிதன் ஒவ்வொருவனும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் என்னுடைய பணி என்ன, இதை நீங்கள் கேட்கணும், நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு ஆசிரியராகவோ ஒரு டாக்டராகவோ எல்லா இடத்திலும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், தவறில்லை, அது உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும். ஆனால் அதே பணியை நீங்கள் கடவுளோடு சேர்ந்து செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற ஆசிரியர் பணியை கடவுளோடு சேர்ந்து செய்ய வேண்டும். உங்கள் உழவு பணியை கடவுளோடு சேர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கடவுளை அறியாதவர்கள், கடவுளை அறிய விருப்பப்படாதவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். வேலை செஞ்சா இப்படி இவனை போல இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நம் காலையில் திருப்பணியில் பார்த்தோம், ஐயா இந்த வல்லமையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்திருக்கும் பொழுது செங்கலிகள் எல்லாம் உடைந்து கதவுகள் திறந்து அவர்கள் தப்பித்து போயிருப்பார்களோ. நம்ம வேலை போச்சு, நாளைக்கு நம்மளை கொன்னுடுவாங்களேன்னு நினைக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்க தப்பிச்சு போல இங்கதான் இருக்கோம். எத்தனையோ கைதிகள் தப்பிச்சு ஓடும் பொழுது, தப்பிக்க கதவுகள் திறக்கப்பட்ட பொழுது கூட நம்ம தப்பிச்சுட்டு போயிட்டு அவனை மாட்டிக்குவாங்களேன்னு சொல்ற எண்ணத்தோடு அவன் இருந்தார்கள். அந்த மனுஷன் சொன்ன, ஐயா இந்த வல்லமையே உங்களை கஷ்டப்படுத்தினவர்களை, உங்களை வேதனைப்படுத்தினவர்களை உங்களை நாங்கள் அடிச்சோம், ஆனா எங்களுக்கு வேலை போயிடக்கூடாது என்பதற்காக, நாளைக்கு எங்கள் தலை வெட்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்களே, எந்த வல்லமையை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே நிறைய கைதிகள் இருந்தார்கள், நிறைய குருக்கள் இருக்கிறார்கள், நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நீ கடவுளுடையவனாக நீ இருப்பாயா? இந்த கொரோனா காலத்தில் மதுரையிலிருந்து எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் ஒரு வைத்தியர், பெரிய காலேஜ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கொரோனா காலத்தில் படிப்படியாக மக்கள் வருவது, ஸ்டூடெண்ட்ஸ் வருவது குறைந்து காலேஜை விற்று விட்டார். பஸ் எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை, வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் தன் கஷ்ட காலத்திலும் தன்னுடைய காலேஜ் முழுவதும் கொரோனா காலத்தில் பயன்படுத்துவதற்கு விட்டுக் கொடுத்தார். அவர் செல்வங்களை எல்லாம் இழந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் சம்பாதித்திருப்பது என்ன? அவர் சொல்லுவார், ஒரு ஆத்ம திருப்தி, பல உயிர்களை நான் காக்க உதவியாக இருந்தேன், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். அவருடைய பங்களாவில் தங்க வைத்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இலவசமாக. ஆகிய மக்கள் எல்லா இடங்களிலும் அங்கு வந்தார்கள், குறைந்த செலவில் எத்தனையோ உயிர்களை அவர் காப்பாற்றினார். ஆகவே நாம் செய்கிற எல்லா தொழில்களிலும் கடவுளுடைய மாட்சி விளக்க வேண்டும். ஒரு சிறிய கதை இருந்தது. அண்ணன் தம்பி இருவரும் 2 வயல்களில் அவங்களுக்கு இடம் பிரிக்கப்பட்டது, வேலை செய்தார். 2 கதிர்களில் அறுத்து சேகரித்து அதை தூக்கிய பிற்பாடு அண்ணன் நினைச்சானா, தம்பியை விட நமக்கு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அவன் என்ன மனசு ஃபீல் பண்ணுவானோ அப்படின்ட்டு எல்லாம் தூங்கிட்ட பிற்பாடு அவனுடைய நெற்கதிரிலே கொண்டு வந்து தம்பி கிட்ட போடுறான். விடியற் காலையில எல்லாரும் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்பாக தம்பி என்ன நினைச்சானா, அண்ணன் தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்தது, அவருடைய வயல்ல குறைவா இருந்துச்சுன்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்னு சொல்லி அண்ணனுக்கு தெரியாம இவன் கொண்டு போய் போடுறான். ஆக ஒரு நாள் இருவருமே அப்படி வரும்போது சந்திக்கிறார்கள், அரவணைத்துக் கொண்டு அழுதார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி அல்லவா? அப்படி அல்ல. நான் ஆந்திராவில் இருக்கும்போது ஒரு தாய் வந்து கதறினார். ஏனென்றால் அவங்க நிலத்துல பஞ்சு, காட்டன், பருத்தியை போட்டு சேர்த்து மலை மாதிரி குவிச்சு வச்சு ஆனந்திச்சிருக்காங்க. முந்தின நாள் இரவு
அடுத்த நாள் காலையில் வரும்பொழுது அது சாம்பலாய் மாறி போயிருந்தது. யாரோ தீ வைத்து விட்டார். அவர்களுக்கு பிடிக்காத யாரோ. ஆகவே அன்புக்குரியவர்களே, we need people to give Christ to the world. இயேசுவை வழங்குகிறவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். நீங்கள் என் சாட்சிகள். இயேசப்பா கடைசி சொன்ன வார்த்தை, நீங்கள் என் சாட்சிகள். I trust in you. So I give my spirit to you. I hope that you will carry my presence to everywhere. இசையாஸ் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்களேன். நமக்காக யார் போவார்? நமக்காக யார் போவார்? அது மட்டுமல்ல, அவருடைய புலம்பல், இருள் நிறைந்த இடத்திற்கு என்னுடைய விளக்கை யார் எடுத்து செல்வார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எட்டாம் வசனம், மேலும் யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் போறேன் ஆண்டவரே. லூக்கா முதல் அதிகாரத்தில் மாதாவை தேடி வந்தார். அந்த அம்மா சொன்னாங்க, இதோ முதல் அடிமை. எரேமியாவை அழைத்த பொழுது நான் திக்குவாய் என்றார், சிறு பையன் என்றார். அப்படி சொல்லாத, நான் உன்னை பேச வைப்பேன். மோயிசு தன்னை திக்குவாய் என்றார், உனக்கு துணையாக ஆரோனை கொடுப்பேன். அவர் தன்னுடைய ஊழியத்தில் சில பேரை இணைத்துக் கொள்கிறார். சிலுவை பாதையில் 5ஆம் ஸ்தலத்தில் சீமோனை இணைத்துக் கொள்கிறார். அவருடைய நற்செய்தி பணியில், உலகை மீட்கிற பணியில் சில பேரை அவர் சேர்த்துக் கொள்கிறார். அவர்களை தன்னுடைய மகிமையால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னுடைய டியூட்டி டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் மை லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், இந்த குடும்பத்தில் இருக்கிறேன், அப்படியே சுத்திட்டு அப்படியே இருக்கும். இந்த ஊர்ல என்னை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? திருமணமாகி ஒரு இடத்திற்கு போறோம், இந்த ஊருக்கு ஏன் நான் வருகிறேன்? ஒரு கம்பெனியில் இருக்கிறேன், இந்த கம்பெனியில ஏன் நான் இருக்கிறேன்? ஒரு காலேஜ் போறேன், அந்த காலேஜில் நான் ஏன் இருக்கிறேன்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகத்திருக்கிறார். பிசினஸ் மேன் பாருங்க, எந்த இடத்துல போனாலும் பிசினஸ் பத்தியே யோசிப்பாங்க. நேற்று கூட இந்த நேரத்திற்கு ஒருவர் வந்தார். ஆராதனை முடிந்து விற்பாடு அவர் பார்த்த விஷயங்கள் 1000 பேர் பார்த்து கொண்டிருக்கிற பிசினஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவர் பங்கெடுக்கிறார். எங்கே போனாலும் அவருடைய மைண்ட் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். அப்போது நான் யோசிச்சேன், ஐ எம் ஆல்சோ இன் தி பிசினஸ் டு செல்லிங் ஜீசஸ், டு கிவிங் கிரைஸ்ட் டு தி வேர்ல்ட். ஸோ ஐ ஷுட் பி ஆல்வேஸ் இன் தி மிஷன் ஆஃப் காட். எப்பொழுது நான் கடவுளுடைய அந்த பணியிலேயே இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is my vocation? Am I an ordinary person? நானும் சாதாரண மனுஷனா? What is my call? vocation எல்லாருக்கும் பாருங்க, குருக்கள் எல்லாரும் இருப்பாங்க. எல்லா குருக்களும் அல்லது எல்லா கன்னியர்களும் அல்லது எல்லா டாக்டரும் சிறந்து யார் இருக்கிறாங்கன்னா ஒரு சில தன்னுடைய வாழ்க்கை முழுசுமா அர்ப்பணிப்பார். What is my call in the vocation? What is the way I should walk? எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும், எந்த பாதையில் நான் நடக்கணும் என்பதை நான் கண்டேன். அது என்னுடைய டியூட்டி. எனக்கு பசி எடுக்கிற பொழுது நான் சாப்பிடுவது போல இந்த உலகத்தில் எதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அழைத்தல் என்ன, அழைத்தலில் என்னுடைய முக்கியத்துவம் என்ன. லொரோட்டா கான்வென்ட்டில் ஒரு கன்னியாஸ்திரி இருந்தார். டைமுக்கு சாப்பாடு, மெல்லிய ஆடை, அழகிய அறை, பூஜை. ஆனால் அவர் மாடியிலிருந்து பார்க்கிற பொழுது
பக்கத்து அருகில் ஒரு சேரி இருந்தது. அழுக்கடைந்த மக்கள், வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாமல் அடி உதை கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டு திரிகிற மக்கள், நோய்களோடு இருக்கிறவர்கள், புண்ணோடு இருக்கிறவர்கள், அந்த புண்ணை ஆற்றுவதற்கு வழி இருக்கிறது என்று தெரியாத மக்கள், பசியை ஆற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று அனாதையாக படுத்து கிடக்கிறவர்களை பார்த்து அந்த கன்னியாஸ்திரி போப்பாண்டவருடைய உத்தரவோடு வெளியே வந்து அவர் ஒரு சபையை தொடங்கினார், சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை மத்தியில் அவருடைய மடி எத்தனையோ பேருக்கு தாய்மடியாக மாறியது. அவர்கள் தான் புனித அன்னை தெரேசா. புண்ணை தொட்டு கழுவினாங்க, குஷ்டரோகிகளை அன்போடு பார்த்தார்கள், அனாதை குழந்தைகளை, தெருவில் சுற்றுகிறவர்களை தேடி தேடி மீட்டார்கள். இன்றைக்கு அவளை அன்னை தெரேசா என்கிறார்கள், அம்மா. ஆகவே நான் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், ஆனா என்ன என்னுடைய வாழ்க்கை, இந்த அழைத்தலில் என்னுடைய பங்கு என்ன? ஒரு ஆசிரியராக நான் என்ன செய்யலாம்? நான் ஆந்திராவில் இருந்த பொழுது நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல கேள்விப்பட்டேன். ஒரு பையன் 6வது 7வது படிக்கிற வரைக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட், 8வது படிக்க ஆரம்பிச்சதிலிருந்து அவன் குறும்பு பண்ணவும், சொல் பேச்சை கேட்காமல் இருப்பதும், படிக்காமல் இருப்பதும், கிளாஸில் அரட்டை செய்வதும் அப்படி மாறிவிட்டான். நிறைய நாள் ஸ்கூலுக்கு வரமாட்டான். அப்போ மற்ற டீச்சர்ஸ், மற்ற சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களாம் அவனை திட்டி கரிச்சு கொட்டி பிரின்சிபால்கிட்ட சொல்லி அவனை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தார். அப்பொழுது ஒரு ஆசிரியர் மட்டும் 7வது வரைக்கும் நல்லா படிச்ச பையன் இப்ப ஏன் இப்படி இருக்கான், அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க போனா அவங்க அப்பா இருந்தார், குடிச்சிட்டு இருந்தார். அம்மா இல்லையான்னு கேட்கும்போது அவதான் போன வருஷம் செத்துட்டாளேன்னு சொன்னார். இந்த மகனுடைய இத்தனை பெரிய மாற்றத்திற்கு காரணம் அம்மாவை இழந்துட்டான். நம்ம ஒரு பென்சிலை இழக்கும் போது அதுவும் இழந்தா அது பாதிப்பை உண்டாக்காது. ஆனால் நம் உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவர் இழக்கும் போது நம்முடைய சரீரத்தில் ஒரு பெரிய பாகம் வெட்டப்பட்ட அனுபவம் இருக்கும். ஆகவே அவன் அந்த துக்கத்தோடு குடிகாரராய் மாறிவிட்ட தன் தகப்பன் தன் வீட்டில் ஒரே தனிமையில் இருந்ததுனால அவன் கேரக்டர் மாறி போனது. ஒரு மனிதனுக்கு எல்லா நல்ல சூழ்நிலைகளும் கொடுக்கப்படும் போதும் அவன் நல்லவனாக வளர முடியும். அதே அவனுடைய சூழ்நிலைகள் தவறுதலாக இருக்கும்போது அவன் தவறுதலாக போவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஆசிரியர் அதை புரிந்து கொண்டார். வகுப்புக்கு வந்தார். அவனை தனியே அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? என்னை அம்மாவாக ஏற்றுக்கொள்வாயா என்று. அவன் கண்களில் பலபல பலபலன்னு தண்ணி ஊத்துச்சு. மிஸ், why you are asking like that? I came to know that you have lost your mother. Yes, ma'am. I'll be your mother. Okay. அவன் வீட்டுக்கு போனா, ஸ்கூலுக்கு வர ஆசைப்பட்டான். எனக்கு ஒரு அங்க அம்மா இருக்கிறாங்க. அம்மா போட்டு கொலுசு கொண்டு வந்து கொடுத்தான். நீங்க அதை போடுங்கள, நீங்க நடக்கும் போது என் தாயை நான் உணர முடியும். அம்மா போட்டுட்டு இருந்த பர்ஃபியூம் எடுத்து வந்து கொடுத்தான். நீங்க போட்டுக்கங்களேன், அந்த பர்ஃபியூம் நான் உணர முடியும், நான் தாயை உணர முடியும். அம்மாவுடைய புடவை அப்பாட்ட கேட்டு கேட்டு ஒன்னொன்னா இவளுக்கு கொடுத்தான். உங்களுக்கு தெரியுமா, 8, 9, 10, 12 என்று நல்லா படிச்சான். காலேஜ் நல்லா படிச்சான். அங்கு விட்டுட்டு போனால் இந்த ஆசிரியருடைய தாயினுடைய தொடர்பு இருந்தது. உற்சாகப்படுத்தி வளர்த்தார். வெளிநாட்டில் வேலை கிடைத்துதான். இதுதான் கிளைமேக்ஸ். வெளிநாட்டில் வேலை கிடைத்து திருமணம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுது அவன் சொன்னான், என் தாய் வந்தால்தான் நான் திருமணம் தாலி கட்டுவேன். ஏன்னா அவங்க அம்மா தான் செத்துக்கிட்டாங்களே, எங்க அம்மா வாழ்றாங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியருக்கு போன் செய்து அவருக்கு டிக்கெட் புக் பண்ணி அந்த நாளில் அந்த ஆசிரியருடைய கைகளாலே அந்த தாலி ஆசீர்வதிக்கப்பட்டு தன் மனைவிக்கு கட்டினான். You could be. உங்களால் முடியும். நீங்கள் வித்தியாசமாய் இருக்க முடியும். நீங்கள் நட்சத்திரமாய் பிரகாசிக்க முடியும். ஆக இயேசு சொல்கிற வார்த்தை, மருத்துவர் நோயற்றவனுக்கு அல்ல நோயுற்றவனுக்கு. நான் 99 ஆடுகளுக்காக அல்ல காணாமல் போனவற்றுக்காக வந்திருக்கிறேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி உங்கள் உள்ளத்தை தாக்குவதாக. எங்கெங்கு நீங்கள் வேலை செய்கிறீர்களோ, you are the witness of Christ.
நீங்கள் இயேசுனுடைய சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கழுத்தில் ஜெபமாலை போடுவதல்ல, அல்லது எதுவுமே போடாமல் இருப்பதால் நீங்கள் பெந்தகோஸ்காரர்கள் என்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் செயல்களில் நீங்கள் கிறிஸ்துவை காண்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் சொல்லலாம், ஃபாதர் இதெல்லாம் உங்களுடைய வேலை, எங்களுடைய வேலை, எங்கள் திருமணம் நடப்பதும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் அவர்களை வளர்ப்பதும் அடுத்த பிற்பாடு என் பேர பிள்ளைகளை பார்ப்பதும் அல்ல. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகெல்லாம் போய் நற்செய்தி அறிவியுங்கள், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், விசுவசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவர்களிடத்தில் இந்த அறிகுறிகள் காணப்படும். கவனிக்கிறீர்களா? இந்த கான்டெக்ஸ்ட், கனெக்ஷன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் அபிஷேகம் கொடுக்கிறார். என்ன அபிஷேகம்? என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள், நோய்களை குணமாக்குவீர்கள், புதிய மொழிகளை பேசுவீர்கள், கொல்லும் நஞ்சை குடித்தால் உங்களுக்கு எதுவும் செய்யாது, பாம்புகளை கையால் பிடிப்ப இத்தனை அதிகாரம் நான் கொடுக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் போங்க. ஓனாய் நடுவில் நீங்கள் எப்படி போனோம்? செம்மறியை போல போங்க. எல்லாரும் ஓனாய் போல இருக்க, நீங்கள் செம்மறியை போல. Go and preach God to the world. Go and preach Christ to the world through your action. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு கொண்டு அப்படியே ஊரெல்லாம் போயிட்டு நற்செய்தி அறிவிக்கலாம்னு போயிட்டு திரும்பி வந்துட்டாராம். அப்போ இந்த சீடர் கேட்டார், நம்ம போதிக்கவே இல்லையே. இவர் சொன்னார், இல்லை, அந்த வயல்வெளியில் நாம் அவர்களுக்கு உதவி செய்து கட்டி தலையில் வைத்தோமே, அது பிரசங்கம் தான். முதியவர்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்தோமே, அது நம் பிரசங்கம் தான். சிறு பிள்ளைகளோட சிறிது நேரம் விளையாடினோமே, அது பிரசங்கம் தான். நோயாளிகள் நம்ம பக்கத்தில் அமர்ந்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு ஆறுதலாய் பேசினோமே, அது பிரசங்கம் தான் என்று சொல்லி கடைசியில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், preach Christ through your action, use words if necessary. கடவுளை போதியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் போதிப்பதை விட வாழ்ந்து காட்டினால் என்றைக்கோ உலகம் இயேசுவை கண்டுபிடித்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காந்தியை நேசிக்கிறேன், ஆனால் காந்தி சொன்னாராம், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவர்களை I like Christ. இன்றைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு ரொம்ப பாப்பா, ஆனால் கிறிஸ்துவர்கள் அப்படி இல்லை. எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் எரேமியாவை கூப்பிட்டார். எசையாஸ் 6ஆம் அதிகாரம் 1-10ஆம் வசனம். அவர் இறைவாக்கினர் ஏசாயாவை கூப்பிட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அவர் தாவீதை கூப்பிட்டார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1-3 அவர் நெகேமியாவை அழைத்தார். யூதித்து 9ஆம் அதிகாரம் 1-4 யூதித்தை ஆண்டவர் அழைத்தார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 அவர் தானியேலை அழைத்தார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் யெகோஷுவாவை அழைத்தார். அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் 1-10 அவர் பேதுருவை அழைத்தார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அவர் மரியாதை அழைத்தார். இன்று உன்னையும் என்னையும் அழைக்கிறார். எல்லாமே அழைப்பு தான், எல்லாமே கொடைகள் தான். ஆனால் எல்லோரும் அந்த கொடைகளை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த வேண்டும். செல்வம் உடையவன் அதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வானாக. அறிவுடையவன் குறைவுடையவர்களோடு பகிர்ந்து கொள்வானாக. அவர் பகிரும்படி அழைக்கிறார். ஷேரிங். கிறிஸ்டியானிட்டி இஸ் வெல் நோன் ஃபார் ஷேரிங். உங்களை ஆண்டவருக்காக கொடுக்கும்படி அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயம் ஒரு ரோல் மாடலை எதிர்பார்க்கிறாங்க. ரோல் மாடலை எதிர்பார்க்கிறாங்க.
ஒரு கிராமத்துல ஒருத்தர் கூட படிக்கிறவங்களே இல்லைன்னு வச்சுங்களேன். எல்லாரும் சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. படிச்ச ஒரு குழு, ஒரு சமூகம் இவர்களை தன்னுடைய வீட்டு பணிக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். இன்றைக்கு ஒரு தம்பிக்காக அவனுடைய அம்மா போன் பண்ணியிருந்தாங்க. டீச்சர் அந்த என்ன படிப்பாங்க, டீச்சருக்கு அந்த படிப்பை முடிச்சிட்டான். எக்ஸாமுக்காக ஒரு முறை அட்டன் பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் ஆயிட்டான். உடனே அவனுடைய மனசு என்னாச்சு, எதுக்கு மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் எக்ஸாம் எழுதணும், அதனால அம்மா அப்பா வச்சிருக்கிற இந்த பொட்டி கடை அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடந்த 1.5 வருஷமாக அவன் பொட்டி கடையை பார்த்துருக்கிறான். இன்றைக்கு அவனோடு பேசும்போது என்ன படிச்சிருக்கிற, இது மாதிரி நான் டீச்சர் படிச்சிருக்கிறேன். அதுக்கு போலியா, இல்ல ஒரு முறை எழுதின எக்ஸாம். அவ்வளவுதான் அவனுடைய கனவு, அவ்வளவுதான் அவனுடைய தரிசனம். அவன் சொன்னா, எப்படி அங்க போய் சம்பாதிக்கிறது, இந்த பொட்டி கடையில நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? நான் சொன்னேன், அன்புமான, நீ பொட்டி கடையில தான் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உன் தாய் தகப்பன் உன்னை இவ்வளவு படிக்க வைத்திருக்க மாட்டார். இந்த பெட்டி கடை வைத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிற நம்ம பையன் அப்படி கஷ்டப்படக்கூடாது, அடுத்த சமூகம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான கனவோடு உன்னை படிக்க வைத்தார். அப்பொழுது நீ பொட்டிக்காரனா இருந்தா உன் மகனை எங்க உட்கார வைப்ப? பொட்டி கடையில் தானே உட்கார வைப்ப. உன் தரிசனத்தை கொஞ்சம் விசாலப்படுத்து. மலையிலிருந்து கொண்டு வந்த முட்டை, கழுகின் முட்டை கோழியோடு வைக்கப்பட்டது, கோழிகளோடு வளர்ந்தது. அவன் சொன்னான், நீ கோழி அல்ல கழுகு. அது நம்பவில்லை, தன் குடும்பம் இங்கே இருக்கிறது என்று சொன்னான். அவன் அந்த கழுகு குஞ்சுகளை கொண்டு போய் ஆகாசத்தை காட்டி அவன் தூக்கி எறிந்த பொழுது அவைகள் ரெக்கைகளை விரித்தன. தாங்கள் கோழிகள் அல்ல, ஆகாயத்தை சொந்தம் செய்யக்கூடிய கழுகுகள் என்பதை கண்டுபிடித்தன. இந்த ஓமையை இந்த தம்பிக்கு சொன்ன பொழுது அவன் கண்களில் கண்ணீரோடு, ஃபாதர் எனக்கு யாரும் சொல்ல ஆள் இல்லை, எனக்கு சொல்ல ஆள் இல்லை, அடுத்த ஜெனரேஷன் என்ன மாதிரி இருக்கக்கூடாது, அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்க இங்க இருக்கணும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஏன் கொடுக்கப்பட்டார்? முதல் காரியம் உங்களை புனிதராக மாற்றுவதற்காக, இரண்டாவது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, மூன்றாவது உங்களை உலகத்திற்கு சாட்சியாக வைக்கிறதுக்காக, ரோல் மாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆகவே ஏதோ ஒரு இடத்தில் பிறந்த புனித அந்தோனியார் இன்னைக்கு உலகத்து முழுசும் செத்துட்டு பிற்பாடு கூட அந்தோனியார் என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா? நம்புகிறீங்களா? அந்தோனியார் கோடி அற்புதர் என்று. அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு அவருடைய சொருபத்தை வைத்து மன்றாடுகிற எத்தனை பேருக்கு அவர் எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொந்தமாக அனுபவித்திருக்கிறேன் 5 வருடமா. அதை இறந்தும் வாழ்கிற அந்த வல்லமையுள்ள வாழ்க்கை ஒரு புனிதருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லது கடவுள் கொடுத்த அழைப்பை பயன்படுத்தி தன்னை புனிதனாக ஆக்கிக் கொள்ளுகிறவர்கள் அப்படி செய்கிறார்கள். அந்தோனியார் இறந்த பிற்பாடு அற்புதம் செய்தார் மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அற்புதம் செய்தார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பிசாசை ஜெயித்தார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது குழந்தைகள் வாய் திறந்து பேசி இவன் தான் எங்க அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அற்புதங்களை செய்தார். நிறைய அவரை பற்றி இருக்கிறது. ஆகவே நாம் இருந்து மறைந்தாலும், நாம் இருக்கும் பொழுதும் மறைந்த பிற்பாடும் ஆண்டவருடைய நாமம் நம்மால் மகிமை பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தால் படியிட்டு சரி, குழந்தால் படியிட்டு சரி. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு தேவாலயத்திற்கு வந்த பொழுது அவரிடத்தில் இறைவாக்கினர் ஏசாயா எழுதிய ஏட்டுச்சொல் கொடுக்கப்பட்டது. அவர் அதை திறந்து வாசித்த பொழுது, ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோரை விடுவிக்கவும், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று இயேசு அந்த வசனத்தை படித்து இன்று அது நிறைவேறுகிறது என்று சொன்னார். தன்னுடைய அழைத்தலை அங்கே அவர் கண்டுபிடித்தார். அது இந்த கடைசி ஆசீர்வாதத்துக்கு முன்பாக
ஒரு கிறிஸ்துவனாக நீ யார் என்கிறதை கண்டுபிடிப்பதற்கு பைபிள் படிங்க. நீங்கள் படித்துக் கொண்டே இருங்க. பைபிளில் இருக்கிற ஏதோ ஒரு குணநட், அதாவது என்ன சொல்றது, ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரம், ஒரு மனிதன், ஒரு இறைவாக்கு, ஏதோ ஒரு அது உன்னை தாக்கும். அது நீதான் என்பது போல உணரும். நீ அதில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டது போல நீ உணர்வாய். அது யார் என்று கண்டுபிடி. அது எங்கே இருக்கிறது என்பது கண்டுபிடி. இயேசு திறந்து லூக்கா 4:16 தன்னை பற்றி கண்டுபிடித்தார். நீங்கள் விவிலியத்தை திறந்து படித்தால் ஒழிய நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இல்லைனா சாதாரணமான ஒரு பெண்ணாக, சாதாரணமான ஒரு ஆளாக பிறந்தோம், வளர்ந்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அவ்வளவுதான் நம்முடைய ஹிஸ்டரி. ஆனால் இவர்கள் கிறிஸ்துவுக்காக, கடவுளுக்காக தாங்கள் வாழ்ந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரளயத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். நான் முதலாக குருவாக வெளிதண்டா என்கிற ஆந்திராவில் அமர்த்தப்பட்டேன். அந்த ஊர்ல சண்டம், ஒவ்வொன்றுத்துக்கும் கல்லை தூக்கி அடிச்சுக்குவாங்க. கடவுளை நம்பாதவர்கள், 2 ஜாதியை சேர்ந்தவர்கள், அவர்கள் நடுவில் நான் சிக்கிக்கொண்டேன். ஜபம் 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 அன்பு, ஜபம் 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 அன்பு. சிறிய வீட்டில் பட்டினியாக கிடந்து சாப்பிட்டும் சாப்பிடாமையும் வெயிலும் மழையிலும் இருந்தும் ஆண்டவர் கருணை ஊற்றினார். அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக யுத்தங்கள் மறைந்தன, சண்டைகள் மறைந்தன. ஒருவரை அன்பு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களை அடிமைப்படுத்தி வந்திருந்த மக்களுடைய கையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு நாள் அதே ஊருக்கு எஸ்ஐ ஒருவர் வந்தார். என்ன, யாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வர்றதில்லை, ஏன்னா உங்க ஊருக்கு எஸ்ஐ வரணும்னா வேண்டவே வேண்டான்னு எல்லாம் அலறி விடுவாங்க. இந்த காலத்துல நீங்க யாருமே வரமாட்டீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டார். அதை நான் காதார கேட்டேன். அந்த மக்கள் சொன்னாங்க, ஃபாதர் இருக்கிறார்ல. அப்போ ஒரு குருவானவராக என்னால் செய்ய முடிந்த ஒரு ஊரை ஆண்டவருக்குள் கொண்டு வர முடிந்தது. அதே போல நீங்களும் கொண்டு வாங்கல. ஒரு ஆசிரியராக, ஒரு டாக்டராக கொண்டு வாங்கல. 10 ரூபாய் டாக்டர் சில பேர் இருக்கும். அவர்கள் சாகிற வரைக்கும் 10 ரூபாய் தான். 1 ரூபாய் இட்லின்னு ஒரு அம்மாவுக்கு அவார்டு கொடுத்தாங்க. நேற்றுக்கு வரைக்கும், இன்றைக்கு கூட அவங்க 1 இட்லி 1 ரூபாய் தான். நம்ம 3 இட்லி சாப்பிட்டுருப்போம், 70 ரூபாய் பில்லு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்து, உலகத்தில் நல்லவர்கள் இருப்பதனால்தான், உலகத்தில் ஒரு நீதிமானாவது இருந்தால் அதை அழிக்க மாட்டேன் என்று அபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல, எங்கேயோ எந்த குடும்பத்திலேயோ ஒரு நீதிமான் இருப்பதனால் உலகம் வாழ்கிறது. அந்த நீதிமானாக நீ இருக்க வேண்டும் என்று, அந்த ஊர் அழியாதபடி நீ காக்கிற நீதிமானாக அந்த ஊரில் வாழ வேண்டும் என்று, அந்த குடும்பம் அழிக்கப்படாதபடி அந்த குடும்பத்திற்கு நீதிமானாக நீ இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் இதயத்திற்கு இப்பொழுது அர்ப்பணியுங்கள். ஆண்டவர், நான் சாதாரணமான ஒருவனாக இருக்க விரும்பவில்லை. நான் சாதாரணமாக இருக்க விரும்பினால் நீர் உம்முடைய ஆவி எனக்கு தந்திருக்க மாட்டேன். உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தந்திருக்க மாட்டேன். உம்முடைய தெய்வீக அனுபவத்தை எனக்கு தந்திருக்க மாட்டேன். உம்மை அனுபவிக்கிற நான், உம் வல்லமையால் நிறைந்திருக்கிற நான், உம் வரங்களால் நிறைக்கப்பட்டிருக்கிற நான், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற கொடைகளை கொண்டு உலகத்தை உருமாற்ற, ஏழைகளை பாதுகாக்க, அந்நியர்களை அன்பு செய்ய, நோயாளிகளை குணப்படுத்த, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க, வழி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்ட, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க, அனாதைகளுக்கு என் வீட்டில் இடம் கொடுக்க என்னை பயன்படுத்தும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒப்பு கொடுத்து செபிப்பீங்களா? செபிக்கல ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க. எங்க வீட்டுக்கார் சரியில்லை, அதனால நானும் அவரை போலவோ மாறிடாதீங்க. நீயாக இரு. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி உன் குடும்பம் சரியா இல்லைன்னா கூட அதை கொண்டு வா. பயன்படுத்தும் இறைவா, பதரான என்னை பயனுள்ள கருவிய பயன்படுத்தும் இறைவா. செல்படுமே, பயன்படுத்தும் இறைவா, பதரான என்னை பயனுள்ள கருவிய பயன்படுத்தும் இறைவா.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் எரேமியா இறைவாக்கினரை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். சாதாரணமான மண்ணை அவர் எப்படி ஒரு பாத்திரமாய் மாற்றுவதை அவருக்கு காட்டினார். மண் மண்ணாகவே இருக்கலாம், ஆனால் அது குயவனுடைய கையில் வருகிற பொழுது உபயோககரமான பாத்திரமாய் மாறுவது போல நீங்களாகவே இருக்கலாம். நீங்கள் உங்களை இயேசுவின் கைகளில் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றார். அவர் தன் விருப்பப்படி உன்னை எதற்காக இந்த உலகத்தில் படைத்தாரோ அதற்கு ஏற்றபடி உன்னை வணைப்பார், உன்னை உடைப்பார், உன்னை உருவாக்குவார், உன்னை சுடுவார், உன்னை உறுதியாக்குவார், உன்னை பயன்படுத்துவார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே திட்டமில்லாமல் நடக்கவில்லை. இன்னும் நீ கடவுளுடைய திட்டத்திற்கு உன்னை கையளிப்பாய் என்றார். நாசிரேத்தில் இருந்த ஒரு பெண் கடவுளுக்கே தாயானது போல உன் கிராமம் குக்கிராமமோ அல்லது கரண்டே இல்லாத கிராமமோ உன்னிலிருந்து அந்த ஊரிலிருந்து பெரிய மகிமையுள்ள காரியங்களை செய்கிற உன்னை ஆண்டவர் அபிஷேகித்து பயன்படுத்துவார். அந்த வல்லமையை கேளுங்கள். உனக்குள் ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டது உன்னை புனிதனாக மாற்ற, அவருடைய மகிமையை விளங்கச் செய்ய, ஊருக்கும் உலகத்திற்கும் உன்னை சாட்சியாய் வைக்க உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. நம்மை கிறிஸ்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஆமென். மாண்புமிகு மாண்புயரீவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. வானினின்று இறங்கி வந்த அப்பம் இதுவே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உன் பிறப்பின் காரணத்தையும் அதை செய்யும் ஸ்லாக்கியத்தையும் செய்து கடவுளை சேரும் பாக்கியத்தையும் அருள்வாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய்